அண்ணன் சமுத்திரகனி அவர்கள் நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிரந்தகை அவர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலீம் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, மருத்துவர் ஷர்மிளா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரி அவர்களே, திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, IUML பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே, மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இயக்குனர் திரு RK செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே, தோழமை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச்சஸ் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க, அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க. ஆனால் அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், பத்திரிகைக்காரர்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் போது என்னால் அதை தட்டி கழிக்க முடியல. நீங்கள் தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்ன. அப்புறம் நேரம் கேட்டார். நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து, சென்ற அதிமுக ஆட்சியில் 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சருக்காக ஒரு குழு அமைச்சு 2015 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு
மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்துல குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் அந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கள் கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காம இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறி இருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒரு படி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் காத்து நிற்க கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையா இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்க அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை 2 விதமாக பார்க்குறேன் நான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால்
என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் உங்கள் பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். அது அந்த சிவப்பு துண்டுக்கு, சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும். அது பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும்போது, அவரோடு பணியாற்றும் போது, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நடித்தாங்க ஒரு அம்மா. அவங்க பேரை கேட்டால் ரஷ்யானாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி. அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து நடித்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமாக தான் சொன்ன, வேணும்னு சொல்லல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்கிட்ட உதவி தேவைப்பட்டால் நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார். உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர். புகழ்ச்சியாக சொல்ல மிக மிக கெட்டிக்காரர். சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எதையும் சாதிச்சுடுவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்ட்டு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடலை, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் உண்மை, அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமாக 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயா ஆவணப்படம் தானே, நீங்கள் 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச் செயலாளர் பெரியசாமி அவர்கிட்ட சொன்னால் நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனால் 2 நாள் தான், அதுக்கு மேலே நான் வரமாட்டேன், அதோட நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை இல்லை அதோட நாங்கள் முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டிக்காரத்தனம், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னு. ஆவணப்படம் தானே, நான் சரி ஒரு 3 நாளாக வச்சுட்டு போகணுன்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம் என்னன்னா நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க பண்ணதில்லை. போனோடனே பிரிய விட சொன்னார். போன அன்னைக்கே பிரிய விட சொன்னார். ரஷ்யா அவங்க பிரி சுற்றுனாங்க. அப்புறம் மறுநாள் பாடை கட்டி தூக்கிட்டார் நம்மள. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுது
வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாகவும் பார்த்துட்டேன். வந்து எல்லோரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துண்டு பட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. ரெண்டாவது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் நாள் இழுத்தாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காமல் அப்படின்னாரு. ஓ இப்படி தான் தொழிலாக, இந்த தொழில் இப்படி தானான்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 2 நாள், 40 நாள் ஆயிடும். அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. யார் அப்படின்னா, அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கலை, சமுத்திரக்கனியோடு தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அவர் அப்படியே வந்துடுச்சு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியலை விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு மேடையில் பல பேர் சொல்கிற பொழுது கிடையாது, அரசியல் தான், பொதுவாழ்வு தான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகணும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உள் விஷயங்களுக்கெல்லாம் போகலை. திரையரங்கங்களில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு கொடுங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டிலே அரசியல் துறையும் கலைத்துறையும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. தனக்கான முதலமைச்சரை திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம். இங்கே கருத்தியலுக்கு, போராட்டங்களுக்கு, தியாகங்களுக்கு, முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து விட்டார். ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஊராய் செல்ல வேண்டாம், மக்களுக்காக போராட வேண்டாம், வழக்குகளை சுமக்க வேண்டாம், தடியடி வாங்க வேண்டாம், சிறைச்சாலை செல்ல வேண்டாம், ஈகம் எதுவும் செய்ய வேண்டாம், திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட முடியும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை. எல்லா மாநிலங்களிலும் திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. கேரளாவிலே அப்படி பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு, மம்முட்டி போன்றவர்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. ஆந்திராவிலும் உண்டு, கர்நாடகாவிலும் உண்டு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சராகலாம் என்கிற நிலை. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே, இந்த உளவியல் இருக்கிறதே, இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே, அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல், திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தான். தோழர்களே, இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது. எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ
ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது. முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள், வேலை தூக்கி பார்த்தார்கள், அது எடுபடவில்லை. திருப்பரங்குன்றத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள், அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை. ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை வளைத்து போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, எப்படி டெல்லியிலே ஷீலா தீட்சித்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் யார், எந்த சிந்தனை உள்ளவர்கள், எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள், என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள், எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும். அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு சான்று. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாய கூலி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு, குறிப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும் அம்பேத்கரிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை. முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம், எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான். எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில்தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனாக இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில் அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அவர். இன்றைக்கு கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை வாழ்த்த வந்த அத்தனை பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் டைரக்டர் ஜெயக்குமார் சார் ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சிசர் மனோரை ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு ஒரு கொடுத்துருக்காரு. அருமையாக நல்ல கேரக்டர், படம் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க உங்கள் எல்லாரும் பொறுப்பாக தொட்டு கேட்டுக்கிறேன். அரிசி படம், இதில் முத்தரசு ஐயா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் கூட நடிக்கும்போது நான் பயந்தேன், என்ன இவர் கூட ஐயா கூட போய் நம்ம நடிக்கிறோமேன்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் இப்படி ஒரு சிறப்பான நடிப்பை தருவார்ன்ட்டு இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விழா நாயகன் ஐயா முத்தரசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எங்கள் சமுத்திரகனி சாருக்கு வணக்கம். எங்கள் செல்வமணி சாருக்கு வணக்கம். மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், இந்த திரைப்படத்தை பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. கமர்ஷியலாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அரிசி எவ்வளோ முக்கியம், இந்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை, மக்கள் அதை எப்படி உணர வேண்டும், வருங்கால சந்ததியினர் அதை பற்றி உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. டைரக்டர் விஜயகுமார், இந்த படத்தோட இயக்குனர் விஜயகுமார் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய கமர்ஷியல் கதை நிறைய வச்சுருக்காரு.
அவர் எப்படி இப்படி ஒரு கருத்து உள்ள ஒரு கதை எடுத்தார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அவர்கிட்ட கதைகள் இன்னும் நிறைய ஃபுல் கமர்ஷியல் கதை நிறைய வச்சுருக்காரு. நிறைய கதை எனக்கு தெரியும். நம்முடைய திரையில் இருக்கிற நிறைய முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு முன்னாடி. சில சூழ்நிலைகளால் அது தடைபட்டு போய் இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு படத்தோடு வெளியே வந்திருக்காரு. அது எனக்கு மிக சந்தோஷம். இந்த படத்திற்கு கூடுதல் சிறப்பாக இசை தெய்வம் இசைஞானி இசையமைத்திருப்பது ரொம்ப பெரிய பெருமை மகுடம் சூட்டியது போல். இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள் வெற்றி பெறணும், எல்லாரும் அதை ரசிக்கணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நினைவுபடுத்தி, அரிசி திரைப்படத்தில் சிம்பனி இசையமைத்து உலக புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மாமேதையினுடைய தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன். அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன். விவசாய மக்களுக்கு, உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர்கருவி என்ற தத்துவத்தை தருகின்ற இந்த காவியம், திரை காவியம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழகத்திலே வாழ்கிற கோடானு கோடி விவசாய பெருமக்கள், நான் திரைப்படங்களை பார்க்க வாருங்கள் என்று எந்த மேடையிலும் இதுவரை நான் விழித்ததில்லை. ஆனால் மண்ணை நம்பி, கலப்பையை நம்பி, கமலையை நம்பி, விதைக்கும் விதைகளை நம்பி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பசிப்பிடி போக்குகின்ற மருத்துவர்களாக திகழ்கிற விவசாய பெருமக்கள், நீங்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும். அரிசி உன்னதமான வெற்றி பெற்றது என்ற நிலையை விவசாயிகள் உருவாக்க வேண்டும். உங்கள் துயரங்கள், போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதா, விவசாயம் இருப்பதா, இந்த காவியம் வெற்றி பெறும். இதிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் இன்னும் உயர்ந்த விருதுகளை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக, முதல் திரைப்படம் அவர் நடித்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து ட்ரெட்மில்லிலே அவர் அந்த நடை போட்டுவிட்டு கீழே இறங்கிய காட்சியை பார்த்துவிட்டு, யார் இந்த மனிதன், புதிதாக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாரே, இவரிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்ற உணர்வோடு அவரை சந்தித்த போது சொன்னார், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், நீங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை நோக்கி சைக்கிளிலே பல கல் தூரம் பயணித்தவன் என்று சொன்னபோது நான் மெய் சிலிர்த்து போறேன். வாழ்க இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம். சமுத்திரக்கனி அவர்கள் புகழ் பெருக, இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வெல்வோம். அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல, எதிர்காணும் தேர்தல் களத்திலும் நாங்கள் தான் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.